என்ன கண்ணு? பூனை கண்ணு. என்னப்பா ஷார்ட் ரெடியா? போகலாமா? ரெடி சார், போகலாம் சார். ஓகே, கேமரா ரோலிங் அண்ட் ஆக்ஷன். இங்கிலீஷில் ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது, அ ஃபோட்டோகிராஃப் இஸ் தி பாஸ் பட்டன் ஆஃப் லைஃப். இதை தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு புகைப்படம், அதை எடுக்க ஒரு கணம் தான், ஆனால் அந்த ஒரு கணம் நம்ம வாழ்க்கையோட பெரிய அர்த்தத்தை சொல்லிடும். நம்ம எல்லாருக்கும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு தூரமாக இருந்தாலும் அவங்க கூட எடுத்த அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா போதும், அவங்க நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுவோம். அந்த ஒரு ஃப்ரேமில் அடைஞ்ச நினைவு நம்ம காதலோட முழு கதையும் சொல்லிடும். அது வெறும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நினைவு இல்லை, அது ஒரு காதல் கதை. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அது என்ன ஃபோட்டோ, அது இவங்க வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு பார்ப்போம் வாங்க. மார்னிங்மா. மார்னிங். என்ன அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்க? உன் ஞாபகம் வந்துச்சா, அதை எந்திரிச்சு வந்துட்டேன். ஆமாம், நீ எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? எனக்கும் ஆசை தான், என்ன பண்ணுறது, என் புருஷனுக்கு சமைக்கணும்ல. ஓஹோ, புருஷன் அவ்வளோ பிடிக்குமோ? பின்ன எனக்கு எல்லாமே அவர் தான். பிள்ளைய பார்க்க சொன்னால் தேவதை போய் தொட்டிருக்காங்க. அழகாக வேற இருக்காரே. சரி சரி, ஹீட்ரு போட்டிருக்கேன், போங்க போய் குளிச்சுட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு. அதெல்லாம் முடியாது, போங்க. நான் இன்னும் என்னன்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு தெரியும், போங்க போங்க. ஒரு கப் காஃபி கொடுமா. கிராதகி சைக்கோ, நீங்கள் போய் குளிங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். உன்னை கல்யாணம் பண்ணல, சைக்கோ தான். என்ன சுற்றிக்கிட்டே இருக்கு? பில்லை தான் கட்ட மறந்துட்டோமா? இல்லையே, கட்டிட்டோமே. ஒரு யூடியூபோட நிம்மதியாக பார்க்க முடியுதா? இங்கே தான் இருக்கீங்களா? இந்தாங்க காஃபி.
அடடா என்ன ஒரு காஃபி. சன்ரைஸ் காஃபிங்க. அதை சொல்லலம்மா, காஃபி சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? ம் மா, உன் புருஷன்மா. தெரிஞ்சுதாண்டா பேசுகிறேன். வர வர மரியாதை போச்சு இந்த ஃபோனை வேறு. ஸோ யூடியூபு நீ ஒட்டுக்கே இருக்க ஒரு அளவு இல்லையாடா? சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங் போடுறியாடா? நான் வேறு என்ன பண்ணேன்னு தெரில. வெட்டிங் டேவா? இல்லையே, அது ஏதோ மார்கழி மாதம்தான் வரும், அதுவும் டபுள் டிஜிட்டு. இன்னைக்கு நவம்பர் 7 தானே ஆகுது. என்னடா முணங்குற? ஒன்றும் இல்லைம்மா, நான் எதாவது பண்ணிட்டேனா? மேலே ஏதாவது கோவமா? பின்ன அந்த ஃபோட்டோவை அங்கே மாட்டாத, எனக்கு பிடிக்கலன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அந்த ஃபோட்டோ என்னமோ நான் தான் ஆசைப்பட்டு எடுத்தேன், ஆனால் அதை பார்க்கும்போது தான் சாருக்கு வேற யாரோ ஞாபகத்துக்கு வராங்களே. எந்த ஃபோட்டோ சொல்கிறா? எந்த ஃபோட்டோம்மா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஃபோட்டோவை இனிமே நான் பார்க்கக்கூடாது. அதை முதல்ல எடுத்து மேலே வை போ. அப்படியே ஆகட்டும் தாயே. மா, ஃபோட்டோ எங்கம்மா? அந்த டைனிங் டேபிள் மேலே வச்சிருக்கேன், போய் பாருங்க. டைனிங் டேபிளா? ஆமாம். சரி, ஓகே. எந்த ஃபோட்டோக்கு இப்படி கத்துறா? என்னம்மா பண்ணுற? என்னம்மா? இந்த ஃபோட்டோவை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு காட்டு என்னம்மா? நீங்களும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அட எனக்கு காட்டு என்னம்மா? அதெல்லாம் முடியாது. அடம்மா, புருஷங்களுக்கு மரியாதையே இல்லை.